ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க, பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, பொய்யான உபதேசம் சொல்லி மற்றும் ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற கூட்டம் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பாரா? ஆண்டவர் என்ன பண்ணுதுன்னா, வேதனைப்படி அந்த தேசம் எப்படி இருக்குதுன்னா, அவபக்தினால மட்டும் இல்ல, தேசமான செம்மையான வழிகளில் புரட்டுகிறதுல ஓயல. இந்த வேதத்துக்கு புறமான உபதேசத்தை கொண்டு வராங்க. இந்த வழியில நடு, இதுதான் சரியான வழி, இதுதான் சரியான சத்தியம், இது சரியான சத்தியம் இல்ல. எங்க சபை, இந்த சபை, இந்த உபதேசம் சொல்லி அவங்களுக்குன்னு வேதத்துல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பகுதியை பிரிச்சு எடுத்து என்ன பண்றாங்கன்னா, வேதத்துக்கு புறம்பாக என்ன பண்றாங்க, ஜனங்களை வழிநடத்துகிற கூட்டங்கள் இருக்கிறது. இப்ப தேவனுடைய பார்வையில எவ்வளவு பெரிய தவறான விதை யோசித்து பார்க்கணும். ஒரு எழுத்து கூட்டம் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆனா தேசத்தில் இப்ப அசுத்தமான காரியம் நடந்து கொண்டிருக்குது. தலைவர்களுக்கு பின்னாடி எந்த மனுஷன் சத்தியத்தை புரட்டி பேசுறானோ, ஊழியக்காரனுக்கு விரோதமா எந்த ஒரு மனுஷன் எளிமை நிக்கிறானோ, தவறான உபதேசம் கொடுக்கிறானோ, அவனுக்கிட்ட இந்த ஆவிதான் இருக்கும். கள்ள தீர்க்கதரிசனத்துடைய ஆவி இருக்கும். தவறான வழியில அவளை என்ன பண்ண, கர்த்தர் வழியை விட்டுட்டு தவறான வழி, இந்த வழி நடு, இந்த காரியத்தை செய்ய, நீ அந்த வழியில வர, அந்த பாட்டு சொல்ற நீ ஏன் செய்யற, அந்த சர்ச்சுக்கு நீ அவன் போற, அங்கெல்லாம் வேணாம், இங்க போலாம், இங்க ஜாலியா இருக்கும், இங்க ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், இங்கெல்லாம் எந்த பாவத்தை குறித்து என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிச்சு பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, தவறான வழியில செம்மையான வழி விட்டு வேற திசைக்கு திருப்பி கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த வகையில் இதெல்லாம். அப்ப தேசம் இப்படி எல்லாம் இருக்கிறதை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏசாயா சொல்லுமா, யார் என்ன அனுப்புவேன், யார் போவார் என் காரியமா அப்படின்னு ஆண்டவர் இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்குது. யார் முழங்கால் பட்டு ஜெபிப்பா, யார் உபவாசம் ஜெபிப்பா, யார் என் சத்தியத்துக்காக நிற்பாங்க, யார் எனக்காக சாட்சியா இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் உள்ள அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது.